Hello friends, இன்றைக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னது போலவே ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் கிளாஸஸை எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம். கண்டிஷனல் கிளாஸஸை இஃப் கிளாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இஃப் கிளாஸ் மட்டும் தனியாக வராது. அப்படி இஃப் கிளாஸ் மட்டும் தனியாக இருந்தால் அது சப்பார்டினேட் கிளாஸாக மீனிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படித்தால் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். இந்த இஃப் கிளாஸ் தான் நம்ம கண்டிஷனல் கிளாஸ் என்று சொல்கிறோம். இஃப் கிளாஸ்ல மெயின் வெர்ப் இருக்கும், மெயின் கிளாஸ்லையும் மெயின் வெர்ப் இருக்கும். இஃப் கிளாஸ்ல மெயின் வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்தது என்றால் மெயின் கிளாஸ்ல பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்புக்கு முன்பாக மாடல் ஹெல்பிங் வெர்பு ஷால், வில், கேன், மே வரும். இதுவே இஃப் கிளாஸில் பாஸ்ட் வெர்பாக வருகின்ற பொழுது பிரசன்ட் மெயின் வெர்புக்கு முன்பாக கேன் என்பதற்கு பதிலாக குட் அல்லது வுட் என்பதை எழுதலாம். இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இஃப் கிளாஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். If you told me I would keep your secret, நீ என்னிடம் சொன்னால் உன்னுடைய ரகசியத்தை நான் வைத்திருப்பேன், யாரிடம் சொல்ல மாட்டேன் என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. If you told me என்பது if class, I would keep your secret என்பது main class. passive voice-க்கு மாற்றுகின்ற பொழுது active voice-இல் இருக்கக்கூடிய I would keep your secret என்ற main class-ஐ மட்டும் passive voice-க்கு மாற்றினால் போதுமானதாக இருக்கிறது. So I என்பது subject, would keep என்பது verb, would என்பது modal verb, keep என்பது present main verb, your secret என்பது ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா கொண்டு வந்து விடுகிறோம். அதற்கடுத்து மாடல் வெர்ப் எழுதிக் கொள்கிறோம். as per the rule மாடல் வெர்ப் எதுவாக இருந்தாலும் would என்பது மட்டுமல்ல, shall, should, will, would, can, would, may, might, must போன்ற மாடல் வெர்புகள் எதுவாக இருந்தாலும் அதற்கடுத்து be என்ற be ஃபார்மோடு நாம் சேர்த்து எழுத வேண்டும் என்பதாக previous கிளாஸ்ல பார்த்திருக்கோம். Then keep என்பதனுடைய third form of the verb kept. That's all passive voice. So what is the answer? If you told me your secret would be kept, நீ என்னிடம் சொன்னால் உன்னுடைய ரகசியம் பாதுகாப்பாக வைக்கப்படும். இங்கு told என்பதற்கு பதிலாக tell என்று present ஃபார்மில் இருந்தால் இங்கு ஆக்டிவ் வாய்ஸில் would என்பதற்கு பதிலாக will என்று எழுதப்படும். ஓகே, இஃப் கிளாஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் அதனை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். I would have kept your bicycle here. நான் உன்னுடைய பைசைக்கிளை, உன்னுடைய சைக்கிளை இங்கே வைத்திருந்திருப்பேன். இப்ப கண்டிஷனல் கிளாஸ் என்ன? அதுதான் இஃப் கிளாஸ். If you had left it, நீ இதை விட்டு சென்றிருந்தால், with me என்னிடம், நீ என்னிடம் இந்த சைக்கிளை விட்டு சென்று இருந்திருந்தால் நான் உன்னுடைய சைக்கிளை இங்கே வைத்து விட்டிருந்திருப்பேன். One more thing we must mind here, if class தான் முன்னாடி வர வேண்டும், main class பின்னாடி வர வேண்டும் என்பது இல்லை. main class முதலில் வந்து if class இரண்டாவதாகவும் வரலாம். Like that previous example, if class நாம் அப்படியே வைத்துக் கொள்கிறோம். If you had left it with me, if you had left it with me, so we just convert the main class only into the passive voice. I is subject, would have verb, would is modal verb, have is half of the verb, kept is the main verb. Your bicycle is object, here is an adjunct. ஆக்டிவ் வாய்ஸில் பைசைக்கிள் என்ற ஆப்ஜெக்டை நாம் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக கொண்டு வந்து விடுகிறோம். would have
என்று இருக்கின்ற பொழுது இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருகின்ற பொழுது would have நாம் அப்படியே எழுதி கொண்டு have, has, had என்ற ஹெல்பிங் வெர்புகள் வந்தால் அதற்கு அடுத்து been என்ற be form word சேர்த்து எழுதுகிறோம். then third form of the verb kept, then last இருக்கக்கூடிய adjunct அப்படியே here என்பதாக எழுதிக் கொள்கிறோம். your bicycle would have been kept here by me. மேக்ஸிமம் passive voice இல் impersonal passive voice ஆகத்தான் அதிகமாக எழுதப்படுகிறது. சோ நாம் இங்கே by me என்பது எழுதாமல் விடப்படுகிறது. அதே போலதான் இங்கும் by me என்பது எழுதப்படவில்லை. இங்கு doer of the action முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக்டிவ் வாய்ஸ் இன்ஃபினிட்டிவ் இருந்தால் அதனை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் இன்ஃபினிட்டிவ்ஸ் டு அதற்கடுத்து பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டு கீப் என்று இருந்தால் பேசிவ் வாய்ஸில் மாற்றுகின்ற பொழுது டு பி kept என்று மாற்றி எழுத வேண்டும். Let me give an example. She wants to keep the book. ஆக்டிவ் வாய்ஸ் ஆக இருக்கின்றது. இதனை பேசிவ் வாய்ஸ் ஆக மாற்றுகின்ற பொழுது the book wants to be kept. இதே போல ஆக்டிவ் வாய்ஸில் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் இருந்தால் அதனை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம்? Let me give an example for this. Murali was happy to have kept the puppy. நாய்க்குட்டியை வைத்திருப்பதற்கு முரளி சந்தோஷமாக இருந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான் என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. இதனை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம்? முரளி என்பது சப்ஜெக்ட், வாஸ் என்பது பி ஃபார்ம் ஹெல்பிங் வெர்ப், ஹாப்பி என்பது காம்ப்ளிமெண்ட், டு ஹேவ் கெப்ட் என்பது வெர்ப். ஹேவ் என்ற ஹெல்பிங் வெர்ப் இருந்தாலே அதற்கு அடுத்து வரக்கூடிய மெயின் வெர்ப் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பில் தான் இருக்கும் என்பதாக previous கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். have kept என்பது present perfect tense ஆக இருக்கிறது. அதற்கு முன்பாக to என்ற preposition சேருவதனால் to have kept இது infinitive present perfect ஆக வருகிறது. the puppy என்பது object. active voice இருக்கக்கூடிய the puppy என்பது passive voice இல் subject ஆக வந்து விடுகிறது. then முரளி என்பது third person singular, was என்பது past be form verb. so puppy என்பதும் third person singular, அதற்கு be form helping verb was என்பதை எழுதிக் கொள்கிறோம். happy complement அப்படியே எழுதிக் கொள்கிறோம், happy. then to have kept என்பது to have been kept என்பதாக மாறிவிடும். have, has, had என்ற helping verb வந்திருந்தால் அதற்கும் third form of the helping verbுக்கும் இடையில் been என்ற be form word நாம் சேர்த்து எழுத வேண்டும் என்றால் by phrase by முரளி என்பது இதை impersonal passive voice ஆக எழுதிவிடலாம். by முரளி என்பதனை எழுதாமல் விட்டுவிடலாம். infinitive perfect passive voice answer. the puppy was happy to have been kept. நாய்க்குட்டி முரளியால் வைக்கப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருந்திருந்தது. இது போலவே பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்பது பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பிற்கு அடுத்து ing என்ற லெட்டர்ஸ் சேர்த்து எழுதினால் நமக்கு ஜெரண்ட் என்ற பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கிடைக்கிறது. அந்த மாதிரியான பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். I have a feeling that you may be keeping a secret. நீங்கள் ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். இதனை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பார்க்கலாம். you என்பது சப்ஜெக்ட், may be keeping என்பது verb, a secret என்பது ஆப்ஜெக்ட். if கிளாஸில் நாம் இதற்கு முன்பாக மாற்றியதை போலவே நாம் சபார்டினேட் கிளாஸை அப்படியே வைத்துக் கொள்கிறோம், மெயின் கிளாஸை மட்டும் மாற்றுகிறோம். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய
a secret என்ற ஆப்ஜெக்ட் passive voice-இல் a secret என்று சப்ஜெக்ட் ஆக வந்து விடுகிறது. maybe என்ற மோடல் ஹெல்பிங் வெர்பையும் அப்படியே எழுதிக் கொள்கிறோம். இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். வேர்போட ing சேர்க்கின்ற பொழுது இந்த ing எடுத்துவிட்டு keep என்பதனுடைய keep, kept, kept என்ற third form of the verb நாம் இந்த இடத்தில் எழுதிக் கொள்கிறோம். இந்த ing என்பதற்கு பதிலாக being என்று எழுத வேண்டும் என்பதாக previous classல நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். then by phrase எழுத வேண்டும் என்று விரும்பினால் எழுதிக் கொள்ளலாம். ஆனால் மேக்ஸிமம் passive voice-இல் impersonal passive voice தான் எழுதப்படுகிறது. active voice இருக்கக்கூடிய present participle உடைய passive voice I have feeling that a secret may be being kept. ஒரு ரகசியம் உன்னால் வைத்துக் கொண்டிருக்கப்படலாம் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. அடுத்து perfect participle active voice இருந்தால் அதை எப்படி passive voice க்கு மாற்றலாம்? முதலில் perfect participle என்பது என்ன? The perfect participle indicates the completed action. We can form the perfect participle by writing the present participle having before the past participle, third form of the verb. Perfect participle என்பது ஒரு முழுமையற்ற வாக்கியத்தை சொல்வதற்கு எழுதுவதற்கு பயன்படுத்துகிறோம். have என்பதனை மெயின் வெர்பாகவும் பயன்படுத்தலாம், ஹெல்பிங் வெர்பாகவும் பயன்படுத்தலாம். இந்த இடத்தில் have என்ற மெயின் வெர்போடு ing என்ற லெட்டர் சேர்த்து எழுதுகின்ற பொழுது அது present participle ஆக வருகிறது. இந்த present participle having என்பதற்கு அடுத்து past participle third form of the verb இருக்குமானால் அது perfect participle ஆகும். இந்த perfect participle active voice இருந்தால் அதனை எப்படி passive voice க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். Having kept the bird in a cage for so long, Raja was not sure it could survive in the wild. இந்த wild என்பது forest, காடுகள். இவ்வளவு காலமாக அந்த பறவையை ஒரு கூண்டில் வைத்திருந்தால் அது காடுகளில் வாழ முடியுமா என்று ராஜாவிற்கு தெரியாது என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. இதனை எப்படி passive voice க்கு மாற்றலாம் என்று பார்க்கலாம். This is present participle, this is past participle. So having kept என்பது perfect participle, the bird என்பது object. having kept என்று active voice இருந்தால் அதனை passive voice இல் very simple ஆக having been kept என்று மாற்றி விடலாம். then the bird என்பதனை subject ஆக முதலில் கொண்டு வந்து விடுகிறோம். the bird. then having kept என்பது having been kept என்று passive voice இல் எழுத வேண்டும். in a cage for so long, that's all passive voice. Raja was not sure it could survive in the wild என்பது மட்டும் might not survive in the wild என்று மாறுகிறது. why this? because ராஜாவிற்கு மட்டுமல்ல பொதுவாகவே கூண்டில் அடைத்து வைக்கப்பட்ட பறவை காடுகளில் வாழ இயலாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. might not என்பது தெரியாமல் இருக்கலாம். survive உயிர் வாழுதல் in the wild காடுகளில். So what is the passive voice answer for this active voice? The bird having been kept in a cage for so long might not survive in the wild. இவ்வளவு காலமாக அந்த பறவை ஒரு கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது அது காடுகளில் உயிர் வாழுமா என்று தெரிவது இல்லை என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. நாம் இங்கு ராஜா என்பதனை ஒமிட் பண்ணி எழுதியிருக்கிறோம் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவான ஒரு ஜெனரல் கான்செப்டாகத்தான் இதை நாம் எழுதியிருக்கிறோம் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So for this time we have discussed the difficult, tricky active voice and the passive voice clearly. If you like this video, please subscribe and hit the like button. Share this video to your friends. In our next class we will meet with another one interesting topic.
until then have a nice day.